தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. இந்த நாட்களில் சர்வதேச மகளிர் தினத்தை நன்றாக கொண்டாடுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே வேதாகம பெண்மணிகளையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பெண்மணிகளையும் பாராட்டுவது நமக்கு நல்லது. வேதம் நமக்கு சிறந்த நல்ல முன்மாதிரியான பெண்களை நமக்கு முன் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாம் அவருடைய அடிச்சோலை பின்பற்றி அதன் மூலமாக நாம் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வோமாக. வேதம் நமக்கு சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நாம் அவரை கனம் பண்ணுவோமேனால் அவரும் நம்மை கனம் பண்ணுவார். வேதாகமத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யப்படும் என்று சொல்லி ஆமானிடத்தில் கேட்ட பொழுது, ஆமான் என்னை தனி ராஜா கனம் பண்ண போகிறார் என்று சொல்லி அந்த ராஜ கனம் பண்ணுகிற மனிதனுக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள், ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை அடுக்கி கொண்டு போனார். ஆகவே ராஜா கனம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் தேவனை நாம் கனம் பண்ணும்போது அந்த ராஜாதி ராஜன், அந்த தேவாதி தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். முழு வேதாகமத்திலையும் ஆனரபிள் உமன் என்று சொல்லப்பட்ட இந்த வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக இந்த கனம் இவர்களுக்கு கிடைத்தது என்று கேட்டால், சுனேம் ஸ்திரீ அவள் என்ன செய்தார் என்றால் தேவனை கனம் பண்ணி தேவ மனிதர்களை கனம் பண்ணினார். வழக்கமாக எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் என்ன செய்வார் என்றால் இந்த வீட்டிலே தங்குவது வழக்கம். அந்த தீர்க்கதரிசி வரும்பொழுது தன்னுடைய புருஷனுக்கு அவள் ஒரு அறிமுகம் செய்து வைக்கிறாள். எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறார் என்றால், நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் தேவ மனுஷன் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு அறிமுகம் பண்ணி கொடுத்தாள். தேவனை கனம் பண்ணவும் தெய்வ மனிதர்களுக்கு கனத்தை கொடுக்கவும் ஆண்டவர் கற்றுக்கொண்ட பொழுது தேவன் அவர்களை கனம் பண்ண ஆரம்பித்தார். சமீப நாட்களில் ஒரு நல்ல சாட்சியை கேட்டேன். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில், ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வறுமையில், கஷ்டத்தில், கண்ணீரில் மூழ்கி போன சமயம். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் அவர்கள் அந்த ஊருக்கு வந்த ஒரு தெய்வ மனிதனை அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறார்கள். அந்த தெய்வ மனுஷனும் அந்த குடும்பத்திற்காக அவர் கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தை ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ண பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், அந்த வீட்டில் இருந்த 35 வருஷங்களாக இந்த தரித்திரம், அவர்கள் இருந்த வேதனை, துக்கம், கண்ணீர் மாறி அவர்களுக்கு இந்த வியாதி பலவீனங்கள் மாறி கர்த்தர் அந்த வீட்டை ஒரு அற்புதம் செய்தார். ஆண்டவர் இந்த தெய்வ மனுஷன் மூலமாக அந்த குடும்பத்தை கனம் பண்ண ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலையும் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்போது நம்ம சாபம் மாறும், நம்ம தரித்திரம் மாறும், கண்ணீர் மாறும், வியாதி மாறும், நம்முடைய துக்கம் மாறும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த வீட்டில் இருங்கும். ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் எல்லா பக்கம் போங்க, போய் வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டுன்னு சொல்லுங்கள். அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான்கள் இருந்தால் அந்த வீட்டில் தங்கும். இல்லாவிட்டால் உங்கள் பாதத்தில் படிந்த தூசியை உதறிட்டு வாங்க, நான் அதற்குரிய தீர்ப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த வீட்டில் குறைவு ஏற்பட்டது, குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து அதன் மூலமாக அந்த வீட்டை கத்த கிருபை செய்தார். அதன் மூலமாகவும் அந்த வீட்டை கட்டி எழுப்பினார். கடந்த நாட்களில் நான் சிங்கப்பூரில் போயிருந்த பொழுது என்னை அன்போடு அந்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அதே வேளையில் சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்த பிள்ளைகள் உலகம் அங்கே இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேயும் எங்களை அன்போடு வரவேற்று அவங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து எங்களை கனம் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். மிகவும் அன்பான குடும்பங்கள். ஆகவே ஆண்டவருக்கென்று நாம் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம தலைமுறைகளையும் கனம் பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.